கோட்டை போட வேண்டும் கோட்டை போட வேண்டும் அம்மா வாராளே முக்கூடாளே சுற்று கோட்டை எதை அமைக்க வேண்டும் கோட்டையை அமைக்க வேண்டும் ஒரு கோட்டை அமைக்கணும்னா லேஸ்பட்ட விஷயமாப்பா ஏயா அதாவது எப்படி பெரிய ஆளுக்கு சொல்லிருக்காங்க ஒரு வீட்டை கட்டி பாருங்க ஒரு வீட்டை கட்டி பாரு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா அவ்வளவு சுலபம் கிடையாது அதே மாதிரி ஒரு வீடு கட்டி பால் காய்க்கிறது லேசில வீடு கட்டி பால் காய்க்க முடியாது அதுக்கெல்லாம் அமைப்பு இருந்தா தான் நடக்கும் ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா பாருங்க என்னையா மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சாலும் உடனே கல்யாணத்தை முடிச்சிட முடியாது ஏன் முடிக்க முடியாது அந்த காலத்துலலாம் எப்படி கல்யாணம் முடிக்கணும்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் பார்ப்பாங்க அந்த காலத்துல நல்லா கேளுங்க அம்மா நல்லா கேளுங்க அந்த காலத்துல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடியணும்னா ஆமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க ஆமா பொருத்தம் வந்து மொத்தம் 10 பொருத்தம் இருக்கணுமா அப்பதான் கல்யாணம் செட் ஆகும் 10 பொருத்தத்தை ஒரு பொருத்தம் எல்லாம் ஆமா கல்யாணத்தை முடிக்க மாட்டாங்க இப்ப அப்படியா நடக்கு இப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பார்க்கல பிறகு பொண்ணுக்கும் மாமியாளுக்கும் மாமியாளுக்குமா சிரிப்ப பாரு பொண்ணுக்கும் மாமியாளுக்கும் நல்ல பொருத்தம் இருக்கான்னு பார்க்காங்க ஏன் அப்படின்னா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் பார்க்காங்க அப்படி சொல்லுங்க சண்டை படாம இருந்தாலே குடும்பம் விளங்கிரும் இப்ப மாமியாளுக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் இருந்தா தான் கல்யாணத்தை பேசி முடிக்காங்க சில வீட்டுல பாருங்க தாய்மார் கவனமா கேளுங்க சில வீட்டுல பாருங்க மாமியா மருமக சண்டை அடிக்கடி வரும் சரி அப்படி வரவே அதுக்கு சிரிப்பு தானே மாமியா மருமக சண்டை வரவே கூடாது அது பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும் இப்ப எங்க வீட்டுல பாருங்க கல்யாணம் முடிஞ்சா மாமியா மருமக புருஷன் முட்டாட்டினா சண்டை வரதான் செய்யும் ஆமா மாமியா மருமனா சின்ன சண்டை வரதான் செய்யும் சண்டை வரக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா ஐயா உலகத்திலே இந்த ஊர்ல மாமியா மருமக சண்டை வராத வீடு ஒரே வீடு அப்படியா அது யாரு வீடு அதுதான் எங்க வீடு ஏப்பா ஆமா நல்லா கேளுங்க உங்க வீட்டுல சண்டையே கிடையாதா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டையே கிடையாது ஓஹோ எங்க அம்மாவை என் வீட்டுக்காரி அப்படித்தான் தாங்குவா ஐயா நல்லா கேளுங்க எங்க அம்மாவை என் வீட்டுக்காரி அப்படித்தான் தாங்குவா எப்படின்னு எத்தையோ அத்தை என்ன எத்த காப்பி குடிக்கலாம் அத்தை அத்தை உங்களுக்கு உப்புமா வேணுமா அத்தை எந்த ஊர்ல இருக்காப்பா அப்படி எங்க அம்மா பார்த்து அப்படி கேப்பா அத்தை உங்களுக்கு பாப்பாத்தி வேணுமா சப்பாத்தி வேணுமா அத்தை அத்தை உங்களுக்கு ஆலிஸ் போட்டு ஆத்தட்டுமா அத்தை அப்பா அத்தைக்கு எங்க தெருவே நின்று வேடிக்கை பார்க்கும் யாரு உங்க மருமக என் வீட்டுக்காரி எங்க அம்மாவுக்கு அப்படி மரியாதை கொடுத்து பட்டு பயந்து கவனிப்பா சரி அது எப்ப தெரியுமா எப்பனே அதுதான் முக்கியமான பிரச்சனை ஓஹோ அது எப்ப தெரியுமா எப்பா 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வர அது என்ன 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வர அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன எங்க அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் பணம் 3000 ரூபாய் பென்ஷன் பணம் வரும் அது 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதியில கரெக்டா வந்துடும் சரியா போச்சு அதுக்குதான் அவ்வளவு மரியாதை அப்படியா 5ஆம் தேதி பென்ஷன் பணம் வந்த உடனே அவ வந்து ரூபாய் வாங்கி கொண்டு அவ அக்கௌண்ட்ல போட்டு வச்சு விடுவா 5ஆம் தேதி வரை எங்க அம்மாவுக்கு ராஜ மரியாதை காப்பி வேணுமா உப்புமா வேணுமா சோறு வேணுமான்னு கேட்பான் கடைசி பாருங்க ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்திருக்கோம் சரி அதே மருமாவ தானே அதே மரியாதை அதே மாமியா தானே ஆமா எங்க அம்மா போய் என் வீட்டுக்காரிய பார்த்து கேப்பா என்ன கேப்பா 8ஆம் தேதி ஏல மருமவள என்னத்த ஏல மருமவள என்ன அத்தைக்கு பாய சுட்டு எங்க போறிய ஏல மருமவள அத்தைக்கு ஒரு வழியா விரைச்சிட்டு வருதுமா சுட்ட தண்ணி காப்பி இருக்கால அப்படின்னு 8ஆம் தேதி எங்க அம்மா கேட்பாங்க 8ஆம் தேதி கேட்கும் போது என் வீட்டுக்காரி என்ன சொல்லுவா தெரியுமா என்ன காப்பி பயண காப்பி ஒரே காப்பி தான் ஏய் விட்டுருக்கான் அத்தை இப்படியா பேசுவா காப்பி குடிச்சா பந்து அடிக்கா வரையன் காப்பி தான் ஏய் விட்டுருக்கான் ஆண்டவன் எத்தனை பேருக்கு வரைக்கும் வர மாட்டேங்க என்னது 5ஆம் தேதி வர இந்த பென்ஷன் பணத்தை புடுங்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு ராஜ மரியாதை காப்பி வேணுமா சோறு வேணுமான்னு கேட்டா சரி 8ஆம் தேதி எங்க அம்மா அல்லோல படுதா
ஆனா இன்னொரு விஷயம், என்னண்ணே? என் வீட்டுக்காரி ஆ, எங்க அம்மா கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ஆ. ஒரே ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்துருவா. அது என்ன விஷயம்ண்ணே? தலைகீழ ரிட்டன் ஆகி விழுந்துருவா. அப்படியா? ஆமா. அது என்ன விஷயம்? நல்லா கேளுங்க, நீங்களாம் நல்லா கேட்டு வச்சுடுங்க. ஆ, அது என்ன விஷயம் தெரியுமா? என்ன? எத்தையோ ஆ, எத்த என்ன மருமக ரொம்ப கொலைதான் அன்னைக்கு? வேற ஒண்ணும் இல்லத்த. ஆ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்த ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்துதாங்க. ஓஹோ. நீங்க காலையில 4 மணிக்கே வரிசைக்கு போங்கத்த. அடடடடா. எத்த ஆ, எப்போதும் 5 டின்னு வரும். சரி இந்த ட்ரிப்பு 3 டின்னு தான் வந்திருக்கு. சரி. மண்ணெண்ணெய் தட்டுப்பாடுன்னு சொல்லாங்க. ஆ, நீங்க 4 மணிக்கே வரிசைக்கு போங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை 4 மணிக்கே ஊசி போட்டுட்டா. சரி. நல்லா கேளுங்க, நடந்த உண்மை. ஆ, எங்க அம்மா ரேஷன் கார்டை கையில வச்சுக்கிட்டு ஆ, மண்ணானுக்கான தலையில வச்சுக்கிட்டு ஆ, 4 மணிக்கே ரேஷன் கடைக்கு போறாவ சரி. இடம் பிடிக்க. ம். ஐயா வேகமா வந்துட்டு இருக்கா பத்தியடா. ஆ, பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்த உடனே பாட்டி கவனமா கேட்காவோ. அம்மா ஆ, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்த உடனே ஆ. 2 ரோடு பிரியும். ஒரு 2 ரோடு பிரியும். ஒன்னு லெப்ட் ஒன்னு ரைட்டு. லெப்ட்ல போனா ரேஷன் கடை, ஆமா. ரைட்ல போனா ரைட்ட போனா வேற இடம். சரி. எங்க அம்மா ரேஷன் கார்டை தலையில கையில வச்சுக்கிட்டு ஆ, மண்ணானுக்கான தலையில வச்சுக்கிட்டு ஆ, ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லி, ஆ, ஏற்கனவே அம்மா கொஞ்சம் கண்ணு பத்தாது, சரி. ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லி ஆ, அந்த வழியை விட்டுட்டு இந்த பாதையே போயிட்டாங்க. சரி. எங்க அம்மா அந்த பாதை எங்க போட்டா தெரியுமா? எங்க போயிட்டா? நேரம் அந்த பாதை எங்க போகுது தெரியுமா? எங்க போகுது? யாரும் சிரிக்கப்படாது. ஆஹா. அந்த பாதை எங்க போச்சு தெரியுமா? எங்க போகுது? நேரம் சுடுகாட்டுக்கு போயிட்டு. ஐயையோ. எங்க அம்மா 4 மணிக்கு அங்க சுடுகாட்டுல போய் நின்றுட்டு, விடியகால் 4 மணிக்கு. ஆமா, ஆ, ரேஷன் கார்டை கையில வச்சுக்கிட்டு ஆ, மண்ணானுக்கான தலையில வச்சுக்கிட்டு, ஆ. தாய் வழி விடு, நான் தான் முதல்ல வந்தேன், இடம் பிடிக்காவலாம். மண்ணெண்ணெய் வாங்கக்கு இடம் பிடிக்காவ. சரி. தாய் தள்ளு தாய், நான் தான் முதல்ல வந்தேன், வழி விடு ம். அப்படின்னு சொல்லி மணி 4 மணிக்கு சுடுகாட்டுல போய் அம்மா சுத்தி வந்திருக்கா. சரி. கண்ணு தெரியாம. ஆ, நல்ல வேலை, ஆ. எங்க வீட்டுக்கு ஒரு ஆளு பதிவா பால் ஊத்துவாரு. சரி. பால்காரரு, பதிவு பால். பதிவு பால். சரி. அவரு எங்க அம்மாவை அடையாளம் கண்டுக்கிட்டாரு. ஆ, ஏ அப்பா, ஆ, இந்த அம்மா நம்ம சொந்த வேண்டி ஆளுலாம் சொல்லி ஆ. கைய பிடிச்ச வந்து ம். நேரம் கொண்டு என் வீட்டுக்கார்ட்ட ஒப்படைச்சாச்சு. சரி. என் வீட்டுக்காரி பார்த்து பால்காரர் சொல்லாரு, ஆ, ஏம்மா ஆ, ஏம்மா ஆ, உங்க மாமியா கண்ணு தெரியாம ஆ. ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லி சுடுகாட்டுல வந்து நிக்காவல ஐயையோ. அப்படின்னு பால்காரர் சொன்னாரு. சரி. அப்ப என் வீட்டுக்காரி என்ன சொல்லணும்? கவலைப்படணும். எப்படி? ஐயையோ, நம்ம எங்க அத்தையை நான் போச்சலாமலாம் இருந்தோம் இல்லையா? ஐயோன்னு இறக்கப்படணும். கண்ணு தெரியாத எங்க அத்தையே ரேஷன் கடைக்கு போறது சுடுகாட்டுக்கு போயிட்டாவுல. அப்படின்னு மனசுல இறக்கப்படணும். சரி. இல்லன்னா செவனேரி கும்மா கம்முனி இருக்கணும். சரி. என் வீட்டுக்காரி என்ன சொன்னா தெரியுமா? பால்காரர் இடத்துல என்ன சொன்னா? பால்கார பார்த்து சொல்லுதான், ஆ, ஐயா ஆ, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, ஆ, போட்டு ஆ. ஐயா போட்டு சுடுகாட்டுக்கு போட்டு யாரு வேண்டான்னா அதானே மண்ணெண்ணெய் வாங்கி தந்துட்டு போக வேண்டியதானே. மண்ணை வாங்கி தந்து போனதானே. அவளுக்கு மண்ணெண்ணெய் தான் பெருசு. பாத்தீங்களா? 2 மண்ணெண்ணெய் தான் பெருசு. ஓஹோ. மண்ணெண்ணெய் வாங்கி தந்துட்டு போக வேண்டியதானே அதானே. அப்படின்னு சொல்லா. அப்படி இருக்க கூடாது. ஆ, மாமியா மருமகனா ஒற்றுமையா இருக்கணும். கண்டிப்பா. அதுக்குதான் இந்த காலத்துல பெண்ணுக்கு மாப்பிளைக்கும் பொருத்தம் பார்க்கறத விட ஆ, ஆ. பெண்ணுக்கும் மருமகளுக்கும் மாமியாளுக்கும் பொருத்தம் பார்க்காங்க நிறைய இடத்துல. அப்போ ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பார். அதுக்குதான் அவ்வளவு வழக்கம் வந்திருக்கு. இப்ப அம்மாளுக்கு கோட்டை எது போட வேண்டும் என்று சொல்லி எப்படி போட்டாங்க பாருங்க. கோட்டையை போட்டு முடிக்கணும். சாந்து கொண்டு தர மொழிகி, சாந்து கொண்டு தர மொழிகி, சாந்தால தர மொழிகி, தர மொழிகி, தர மொழிகி, சந்தேனத்தா கோலமிட்டா கோலமிட்டா, சந்தேனத்தா கோலமிட்டா கோலமிட்டா, மொழிகி யாரை மொழிகி, கோலம் போட்டா கோலம் போட்டா, கோலம் போட்டா கோலம் போட்டா, கோலத்துக்கு மேல எல்லோ, கோலத்துக்கு மேல எல்லோ, கோலத்துக்கு மேல எல்லோ, கோலத்துக்கு மேல எல்லோ, குருத்து வாழை இலை விரித்தான், குருத்து வாழை இலை விரித்தான், குருத்து வாழை இலை விரித்தான், குருத்து வாழை இலை விரித்தான், கோலத்துக்கு மேலே குருத்து வாழை இலை விரித்து அப்படியே ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்தார்கள். பிள்ளையாரே பிடித்து வச்சா. பத்தில அந்த காத்தாடியை வச்சோன்னு எங்க பாருங்க என்ன செய்ய? அந்த காத்தாடி நமக்கு வராம மறைச்சுக்கிட்டாரு. ஆமா, டைம் வேற ஆயிட்டலாம். அது திருப்பி வைங்கக்கா. சரி ஐயா, பார்த்து காத்தாடி திருப்பி நீங்க கீழே விழுந்துடாதியா பையா. கீழே கீழே அடியில் அப்படிங்க. காத்தாடி எப்படி திருப்பணும்? சபாஸ். இன்னும் கொஞ்சம். சரி போதும் போதும். கை உள்ள மாதிரி தெரியல எனக்கு திருப்பி. சரி போதும் போதும் போதும்.
கரெக்ட். அதாவது ஆ, சாந்து கொண்ட தரமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு அப்படியே மாவு கொண்டு தரமலையும் மஞ்சளையால் கோலத்தை போட்டு பாலால் தரைமொழிகி பன்னீராலே கோலம் போட்டு கோலத்தை போட்டு ஐயா சரி ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல யாரை வணங்கணும்? சொல்லுங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா முதல்ல எந்த சாமியை வணங்கணும்? முதல்ல சொல்லுங்க. யாரை? பிள்ளை யாரை? சபாஸ். பிள்ளையாரை. ஆமா அதை சொல்லி அப்படியே சொல்லியாச்சு. நம்ம கோயில இருக்குது யோக விநாயகர். ஆமா பூஜை அவருக்கு தான். ஆமா சபாஸ். பிள்ளையாரை வணங்க வேண்டும். பிள்ளையாரை வணங்க வேணும். பிள்ளையாரை வணங்கி இந்த அம்மா அழகாக கோட்டையை தான் வைக்கிறாள். சரி, எப்படிப்பட்ட கோட்டை போடுகிறாளாம் பாருங்க. உப்படாதி அம்மா எப்படி கோட்டை போடுறேன்? கற்பூர நாயகியே கனகவல்லே, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி படிங்க மாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாரி கருமாரியம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாரி கருமாரியம்மா. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? விளக்கு பூஜையில படிப்பாங்க. நம்ம கோயில வச்சாங்கல்ல விளக்கு பூசை, 1008 விளக்கு பூஜைன்னு போட்டிருந்தது நோட்டீஸ்ல. நான் நோட்டீஸ் வந்தவொடனே படிச்சேன். ஆமா. ஆ, விற்கோல வேதவள்ளி விசாலாட்சி, விற்கோல வேதவள்ளி விசாலாட்சி, விற்கோல மாமதுரை மீனாட்சி, விற்கோல வேதவள்ளி விசாலாட்சி, விற்கோல மாமதுரை மீனாட்சி, சொற்கோவில் நான் அமைத்தேன் எங்கு தாயே, சொற்கோவில் நான் அமைத்தேன் எங்கு தாயே, சுடராக வாழ வைப்பாய் எம்மை நீயே, சுடராக வாழ வைப்பாய் எம்மை நீயே, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, இழந்த வள்ளி தேவயானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா. காற்றாகி கனலாகி கடலாகினார், காற்றாகி கனலாகி கடலாகினார், கருவாகி உருவாகி உயிராகினார், நேற்றாகி இன்றாகி நாளாகினார், நேற்றாகி இன்றாகி நாளாகினார், இளமாகி பயிராகி உணவாகினார், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினார், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினார், சொல்லுதாலும் அழுதாலும் வடிவாகினார், போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பாயனை, பொருளோடும் புகழோடும் வைப்பாயனை, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா, பூவிருந்த வல்லை தேவயானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லே, காளி மகமாரி கருமாரியம்மா, கருமாரியம்மா, கருமாரியம்மா. இந்த பாட்டு படிக்கிறதுக்கு 3 பேர் கொட்டாய் விட்டாவோ ஐயா. அந்த விளக்கு பூஜையில இந்த பாட்டு படிப்பாங்க. இதான் விளக்கு பூசை பாட்டு. அதனால தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்டு தெரியும். ஆமா, வீட்டில் வந்து தாய்மார்கள் வந்து நம்ம கோயிலில் வந்து விளக்கு பூஜை நடத்துகிறோம் இல்லையா? எல்லாரும் நடத்துறோம்ல. பாம்பேலாம் விளக்கு பூஜை உண்டாக்கா? உண்டு, அங்கே உண்டு இல்ல. அப்படியா? உங்கள் பாம்பேக்கு ஒரு வாட்டி கூட்டு போங்களேன் எங்களை வில்லு பிடிக்க. வா பஸ். வில்லு பிடிக்க கூட்டு போங்க வாங்கன்னு மொட்டையா சொன்னேன். எப்படி வில்லு பாட்டுக்கு கூட்டு போங்க. தமிழில் தான் வில்லு பிடிப்போம்.
ஆமா ஐயா அங்க நம்ம தமிழர் இருக்காங்கல்ல. நாங்க கேரளாவுக்கு வில்லுக்கு போயிருக்கோம். கேரளாவுக்கு போயிருக்கோம். ஆமா சரி, கேரளாவுக்கு வில்லுக்கு போயிருக்கோம். நாங்க வர ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் போக போறோம். போன வாரம் மெட்ராஸுக்கு பெருங்குளத்தூர் போனோம். ஆமா தாம்பரம் பக்கம். சரி. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆமா மெட்ராஸ் போக போகிறோம் வில்லுக்கு. ஆமா. இப்போ அக்கா நம்மளை பாம்பே கூட்டு போறேன்னு இருக்காங்க. பாம்பேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு விஷயம் கார்டு கொடுத்துங்க அக்காளுக்கு. கார்டு கொடுத்துருவா. ஆமா ஆ கண்டிப்பாக கூட்டு போகணும். இல்லை ஒரு கோயிலை கெட்டியாவது எங்களை கூட்டு போயிருங்க. ஐயா நான் ஏற்கனவே பாம்பேக்கு வந்திருக்கேன். 2010 வந்தேன். ஆமா தாராவி பக்கத்துல நாங்கள் எல்லாரும் வந்தோம்.